அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம், தானியம், காய்கனி, மளிகை, உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். மனதை ஆளும் கிரகமான சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, உலக மக்களை ஈர்க்கும் அழகும் அறிவும் வசீகரமும் உங்களிடம் நிச்சயம் இருக்கும். உங்களின் கண்களுக்கு நீங்கள்தான் முதல் ஹீரோயின். சொல்ல போனால் உங்களுக்கு நீங்கள்தான் முதல் ரசிகர் ரசிகை. உங்களை எப்போதும் அழகாக வைத்துக் கொண்டு பிறர் பார்வைக்கு பட்டு மகிழ்வதில் அதிக அக்கறை காட்டும் குணம் இருக்கும். மனோகாரகன் சந்திரன் ஆனதால் சின்ன விஷயமானாலும் அதை மனதில் அசை போட்டு மனம் அதிலேயே இருக்கும். உங்களின் மனதில் எப்பொழுதும் கற்பனை கோட்டைக்கு எல்லையே இருக்காது. அது விண் உலகம் தாண்டியும் செல்லும். பல நேரங்களில் குழந்தைத்தனமாக தெரிவீர்கள். சில நேரங்களில் பிடிவாத குணமும் உங்களிடம் இருக்கும். உங்களின் உழைப்பிற்கு முக்கியத்துவம் தருவீர்கள். பிறர் உழைப்பில் வாழ விரும்ப மாட்டீர்கள். வாழ்வில் பெரும்பாலும் இளம் வயதிலேயே சங்கடங்களை சந்தித்து பிற்கால வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வீர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவரான நீங்கள் நிமிடத்திற்கு 10 முறை மனதை மாற்றும் குணமும் உங்களுக்கு இருக்கும். இதனாலேயே உங்களை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். சதா சர்வ காலமும் எதையும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் எதையோ பறிகொடுத்ததை போன்று உங்களின் முகப்பாவனை இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியில் சிரிக்கும் சிரிப்பு கூட செயற்கையாகவே இருக்கும். உங்களிடம் நான் என்ற எண்ணம் சற்று ஓங்கியே இருக்கும். நீங்கள் சொல்வதுதான் சரி, நீங்கள் செய்வதுதான் சரி, நீங்கள் நினைப்பதுதான் சரி என்ற மனநிலையில் இம்மி அளவும் மாறுபாடு இருக்காது. உங்களின் இந்த குணம்தான் உங்களை அதிகமாக தனிமைப்படுத்தும். அரசியல் துறையும் வெளிநாட்டு பரிவர்த்தனையும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு திருப்தி தராது. கடந்த ஆண்டு பல இன்னல்களை தந்து உங்களை நீங்களே பாதுகாக்க அதிக போராட்டங்களை சந்தித்து அதில் வெற்றியும் பெற்று கொண்டு இருக்கும் சூழலில் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கின்றது. இந்த குரோதி வருட ஆரம்பத்தில் உங்களின் ராசிக்கான கிரக நிலைகள் அறிந்து அவைகள் தரும் பலன்களை பார்ப்போம். உங்களின் ராசிக்கு 3இல் கேது, 8இல் செவ்வாய் சனி, 9இல் புதன் சுக்கிரன் ராகு, 10இல் சூரியன் குரு அமர்ந்து பிறந்த இந்த குரோதி வருடம் தரும் பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். கடகராசி என்றாலே கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் என்று கூறுவார்கள். இந்த கள்ளம் கபடமற்ற மனிதர்களைத்தான் இறைவன் அதிகம் சோதிப்பார் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த வருடம் அதிக சோதனைகள் சூழ்ந்த வருடமாகவே ஆரம்பத்திலேயே இருக்கும். பொதுவாகவே ஒரு இடத்தில் உங்களால் இருக்க முடியாது. வெளியூர் பயணம் செல்வதில் விருப்பம் உடையவராக நீங்கள் இருப்பீர்கள். அதிலும் இந்த வருடம் அதிக அலைச்சல் தந்து ஊராக சுற்ற வைக்கும். குடும்பத்திற்காக குடும்ப கௌரவத்திற்காக அதிக அக்கறை காட்டி காரிய சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். முயற்சிகளில் அதிக தடை தாமதம் என வந்தாலும் விடாமுயற்சி செய்து வெற்றியும் காண்பீர்கள். இளைய சகோதரத்திடம் அதிக எதிர்பார்ப்பு உங்களுக்குள் இருக்கும். அனுகூலமும் உண்டு. கணவன் மனைவிக்குள் அதிக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எதையும் இயல்பாக பேசி சமாளிப்பது சிறப்பு தரும். கணவரிடம் பிடிவாதம் இருக்கும். காதல் கசக்கும். காதலர்களுக்குள் அதிக எதிர்பார்ப்பு வைத்து ஊடல்கள் நிகழும். திருமண வாழ்வில் ஏற்கனவே மனம் முறிவு கண்டவர்கள் அடுத்த திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் திருமணம் கைகூடும். திருமண வயதை கடந்தும் திருமணமாகாத நபர்களுக்கு இதுவரை இருந்த திருமண தடை நீங்கி
திருமணம் கைகூட அருமையான வாய்ப்பு வருகின்றது. கோச்சாரத்தில் பலம் கூறுகின்றது. இந்த வேளையில் சரியான வயதில் திருமண தசாபுக்தி நடப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயம் நிகழும். திருமண தடைக்கான பரிகாரங்களை சரிவர செய்தால் திருமண பந்தத்தில் நுழைந்து வாழ்வில் மகிழ்ச்சி காண்பீர்கள். குழந்தை பேருக்காக காத்திருந்த தம்பதியினருக்கு குழந்தை பேரு அமையும். செயற்கை கருத்தரிப்பு முறையில் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் காலம் இது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் மேன்மைக்காக அதிக முதலீடு செய்யும் சூழல் ஏற்படும். மறைமுக எதிரிகள் உருவாகும் சூழல் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். இதுவரை செய்வினை பாதிப்பில் இருந்த நபர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் காலம் இது. உடல்நல ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கான சரியான மருத்துவர் அமைவார். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நேரம் கடந்து உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் இது. எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். நடப்பு தசாபுக்தி வலுவாக இருப்பவர்களுக்கு மேலும் கூடுதல் பலம் உண்டு. தந்தை வழி சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் நீங்கி வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். அவற்றை ஸ்திர முதலீடு இடுவது நன்மை தரும். வேலையில் இருந்து வந்த நிலையில்லா மாற்றங்கள் இனி நல்லபடியான முடிவிற்கு வரப்போகின்றது. பதவி பறிப்போனவர்கள், பதவியில் இருந்தும் பவர் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் இந்த வருடம் சிறப்பான யோகங்களை தரும். அரசின் தண்டனையில் இருக்கும் மனிதர்களுக்கு இந்த வருடம் மிக முக்கியமான காலகட்டம் என்று கூறலாம். காவல்துறையின் கண்டிப்பு மிக அதிகமாக இருக்கும். அரசு புதிய திட்டங்களை தீட்டி விரைவில் விடுதலை செய்ய ஆவணம் செய்யும். நியாயமான மனிதர்கள் வீடு திரும்புவார்கள். குறிப்பாக கேது தசை நடக்கும் மனிதர்கள் மிக கவனமுடன் இருக்க வேண்டிய வருடம் இது. அதிக வாய் தகராறு, வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு வீடு வந்து சேர்வது உத்தமம். சித்த வைத்தியர், மருத்துவர், மெடிக்கல் துறையினர்கள் அதிக கவனமுடன் இருக்கக்கூடிய காலம் இது. தாங்கள் தரும் மருந்தின் மதிப்பை நன்கு உணரக்கூடிய வருடமாக இருக்கின்றது. வியாதியஸ்தர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அதிக மன வருத்தங்கள் காணும் வருடமாக இருப்பதால் நல்ல மருத்துவரையும் நல்ல மருந்தையும் தரம் காணும் வாய்ப்பு ஏற்படும். ஆகையால் மிக மிக கவனம். செவ்வாய் தசை நடக்கும் மனிதர்களும் சனி தசை நடக்கும் மனிதர்களும் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் திடீர் சண்டை, வாக்குவாதம் ஏற்பட்டு குடும்ப விழாவிலேயே சங்கடங்கள் வர வாய்ப்பு இருப்பதால் உறவினர்களிடம் பழகும் போது கவனம் தேவை. வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதி, தகவல் தொடர்பு துறைக்கு நல்ல முன்னேற்றம் மேலும் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் நாட்டம் குறையும். வெளிநாட்டிலும் வெளியூர் பயணங்களிலும் அதிக சிந்தனை இருக்கும். அதற்கு ஏற்ப செயல்பாடுகளும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன விஷயத்தை கூட ஊதி பெரிய விஷயமாக்கி பகையை வளர்த்து விடுவார்கள். ஆகையால் ஊழியர்களுடன் தோழமையாக பழகுவது நல்லது. தென்கிழக்கு திசையில் இருந்து நல்ல செய்தி வரும். சனி பகவானின் பலன் பாதிப்பில் இருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்காக அதிகம் செலவு செய்யும் சூழல் ஏற்படும். தங்கம் உங்களுக்கு ஏமாற்றம் தரும். திடீர் பணம் வரவு ஏற்படும் போது ஸ்திர சொத்தான நிலம், வீடு போன்றவற்றில் முதலீடு செய்து பலன் காணுங்கள். இந்த கடகராசி அன்பர்கள் இந்த குரோதி வருடம் முழு உளுந்து, கொள்ளு இரண்டையும் கலந்து இரவு படுக்கும் பொழுது தலையணை அடியில் ஒரு ஸ்பூன் அளவு பேப்பரில் கட்டி வைத்து அதை அடுத்த நாள் பறவைகளுக்கு உணவாக தருவது சிறப்பு. தினசரி காலை பசுமாட்டிற்கு உணவு தருவது சிறப்பு தரும். சனீஸ்வரருக்கு நெய்விளக்கு போடுவது நல்லது. காகத்திற்கு உணவும் நீரும் கொடுப்பது நல்லது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.